வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. இன்றைக்கு நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனதளவில் சந்திக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் அவருடைய பாதையில் நடப்பவர்களின் மனதில் இந்த விதமான எண்ணங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த உலகில் துன்மார்க்கர்கள், அதாவது கடவுள் பயம் இல்லாதவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே, அதுவும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதினால் சில இழப்புகளையும் சந்திக்கின்றவர்களின் மனதில் இந்த சிந்தனை அதிகமாகவே வருகிறது. இப்படிப்பட்ட சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில் நாம் இதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவர்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார்கள். கடவுள் பயம் இல்லாமலேயே நமக்கு ஒன்றும் தண்டனை வராது என்று உணர்வில்லாமலேயே வாழ்கிறார்கள். தொடர்ந்து 12ஆம் வசனத்தில், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பதாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என வாசிக்கின்றோம். ஆம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றாய் இருப்பார்கள் என்றால் எந்த சூழலிலும் சந்தோஷமாக, சமாதானமாக, திருப்தியாக வாழ்வார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். இவைகள்தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகின்ற ஆசீர்வாதங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் தம் பிள்ளைகளோடு வாசமாய் இருக்கிறார், வாழ்கிறார், வழி நடத்துகிறார். பெரிய நம்பிக்கையை நம் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். இதைத்தான் பவுலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என எழுதுகின்றார். துன்மார்க்கருக்கு இந்த நம்பிக்கையோ தரிசனங்களோ கிடையாது. துன்ப நேரங்கள் வரும்போது அவர்கள் துவண்டு விடுவார்கள். ஆனால் நம்மோடு இருக்கும் நம் தேவனின் பிரசன்னம் துன்ப நேரங்களில் நம்மை தூக்கிவிடும், பலப்படுத்தும், தொடர்ந்து அவருக்காய் ஓட வைக்கும். அன்பானவர்களே, இந்த விதமாக ஒப்பிட்டு பார்க்கும் நேரம் வரும்பொழுது இந்த உன்னத தரிசனங்களை மறவாதிருப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல மனநிலையை கொடுப்பார். அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்வதற்கு ஏற்ற பலனையும் கொடுப்பார். அந்த நம்பிக்கை நம்மை தொடர்ந்து அவருக்குள்ளதாக நிலைத்திருக்க உதவி செய்யும். மட்டுமல்ல, பரலோக வாழ்வும் நமக்கு உண்டு. இந்த உன்னத தரிசனங்களை நினைத்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.